இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் உள்ள அந்தியூர் வட்டாரத்தில் உள்ள பார்த்தீங்கன்னா உலகோட ஒரு கிராமத்துக்கு வந்துக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பெருவடை சேவல்கள்லாம் வளர்த்துறாங்க அண்ணா ஒருத்தர். அவர்கிட்ட வந்து எப்படி செலக்ட் பண்ணணும் பெருவடை சேவலும் அண்டு விடையும் எப்படி, அதாவது பிகினர்களுக்கு எப்படி வந்து செலக்ட் பண்ணுறது, அதை எப்படி பராமரிக்கிறது, எக்ஸ் எப்படி பராமரிக்கிறது, அடுத்து பட்டாவா அது இருக்கும்போது பராமரிக்கிறது, அதுக்கப்புறம் சேல் எப்படிங்கிற டீட்டெயில் வந்து நாம் வந்து அண்ணாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவர் எத்தனை வருஷம் வளர்த்துறாங்க, அது ஸ்ட்ரகிள் ஆகுதா இல்லை பிக்கப் ஆகுது, அதெல்லாம் ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அண்ணா வணக்கண்ணா, உங்கள் பேர்? தமிழர். தமிழருங்கண்ணா. எத்தனை வருஷமா சேவல் வளர்த்துறீங்கண்ணா? நான் வளர்த்துறதுன்னு பார்த்தா 10th 2014 ஒரு 15 வருஷம் வளர்த்துறேன். 15 வருஷம் வளர்த்துறேன். அதை பத்தி ப்ராப்பரா இதுக்கு தான் யூஸ் ஆகுது, இது இப்போ கறிக்கு மதிப்பு போடுறது தனியா, கட்டுக்கு போடுறது தனியா, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுல ஒரு 5 வருஷம் போயிருச்சு. சரி சரிங்க. ஸ்டடீஸ் அந்த எல்லாமே வெளியே தான் பண்ணனா, அதனால இங்க கரெக்டா இருக்க முடியல. கரெக்டா அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான டைம் வந்து இல்லை. இங்க வந்து இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதாவது ப்ராப்பரா வியாபாரம் அப்படின்னு வந்தது பாத்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷம் தான். 5-6 வருஷம் ஆச்சுங்கண்ணா. ப்ராப்பரா வியாபாரம்னா அப்ப வந்து எல்லாருமே கோழி விற்கலாம். 2000 3000 அது தனி. அதாவது அதுல இருந்து நம்ம அடுத்த ஸ்டெப் போகணும்னா என்ன பண்ணணும், அதுல இருந்து விடைய மாத்தணுமா சேவலை மாத்தணுமா, இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 10 வருஷம் டைம் எடுத்துக்குது. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு 10 வருஷம் டைம் எடுத்துக்குது. ஏன்னா இப்ப வந்து இப்ப ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே கோழி வளர்த்துறாங்க. அவங்களுக்கு அதுல இருந்து ஒரு குஞ்சோ இல்ல சேவலை கொண்டாந்து நம்ம போட்டிருப்போம். அதை போடும்போது பாத்தீங்கன்னா அதுல நம்ம கிட்ட பார்த்தா விட நம்மளுது நல்லதா இருக்காது. இந்த மாதிரி ஒரு விஷயமா கண்டுபிடிச்சு இது வர்றதுக்கு இன்னுமே கத்துக்கிறதுக்கு எல்லாம் இன்னுமே நிறைய இருக்கு. சரி சரிங்கண்ணா. இதோட முடிஞ்சது அப்படிங்கிறது கோழிகள் கிடையாது. நிறைய கத்துக்கலாங்களா? இப்ப நம்ம இதுல வந்து நீங்க எத்தனை ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது எத்தனை சேவல் வச்சிருந்தீங்க, எத்தனை விடை வச்சிருந்தீங்க? நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இப்ப வந்து இடம் வந்து ரொம்ப இவ்வளவுதான். இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல, இவ்வளவுதான் நம்மளோட இடம். இதுல இருந்து வெளியே போனாலும் இல்ல, அந்த பக்கம் சுத்தியுமே விவசாய காடுன்னு வரும்போது வெளியே போய் மேய்ஞ்சாலுமே அது மாதிரி பிரச்சனை, கீரி பிடிச்சிட்டு போற இந்த மாதிரி தொழில் எல்லாம் இருக்குது. இப்ப கூட பாத்தீங்களா ஃப்ரெண்டு வந்து கோழி எடுத்து போனாரு. அந்த மாதிரி இப்ப உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல தோட்டம் இருந்தா அதுல விட்டு பட்டாவானதுக்கு அப்புறம் நம்ம பிடிச்சிக்கிறோம். 2 மாசத்துக்கு நம்ம மெயின்டைன் பண்ணி கொடுத்துறது. 2 மாசம் மெயின்டைன் பண்ணி சிக்ஸை வெளியே கொடுத்தோம்னா அது பட்டாவா நம்ம கொடுத்துருவோம். ஸ்டார்டிங்ல நீங்க எத்தனை பட்டா வச்சிருந்தீங்க, எத்தனை சேவல் வச்சிருந்தீங்க? நம்ம ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நான் இங்க லோக்கல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயே தான் வாங்கினேன். ஒரே ஒரு சேவல் நல்ல அந்த இதுதான் நான் அந்த லைன் அந்த இதுல செக் பண்ணி பார்த்ததுல அதுல பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே சொல்லி கேட்டு அப்படி வாங்கினாலே அதுலயே பாத்தீங்கன்னா ஒரு சேவலும் ஒரு விடம் மட்டும் தெளிவா வாங்கினீங்க. அது நம்ம இப்ப ஆரம்பத்துல ஆசையில நிறைய வாங்கிட்டோம்னால அதை வளர்த்த முடியாது. மெயின்டைன் அது என்னங்கிறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுல என்ன இருக்குங்கிறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அதனால அந்த இடத்துக்கு எவ்வளவு இடம் இருந்தாலும் கோழி இடத்துக்காக நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி வளர்த்த முடியாது. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். இப்போ 20 உருப்படி இருக்குனால 20க்கும் குஞ்சு பிரிச்சிருந்துச்சுன்னா அந்த 20க்கும் கரெக்டான டைம்ல என்ன ஃபீட் பண்ணணும், என்ன மெடிசன் கொடுக்கணும், என்ன இது இன்ஜெக்ஷன் பண்றது எல்லாமே கரெக்டா தெரிஞ்சு வச்சிருந்தா மட்டும்தான் அது வந்து பட்டா ரேஞ்ச் வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். சும்மா வாங்கிட்டோம் ஒரு 20 நாளைக்கு கோழி தண்ணி வச்சோம்னா மினிமம் தான் இருக்கும் குஞ்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தனியா வெளியே விடும்போது அந்த 20 நாள் அப்படியே டல் அடிக்கும். அதுக்கு முன்னாடி என்னென்ன வேக்சின் கொடுக்கணும், அந்த இது பெருசா வேக்சினும் பெருசா கிடையாது. நாங்க 2-3 தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா ப்ராப்பரா பண்றவங்க அவங்க வெட்டினரி டாக்டர் கூப்பிட்டு அவங்க நிறைய வச்சிருக்கிறவங்க நிறைய வச்சிருக்கிறவங்கிறத விட இதை மட்டுமே ஒரு ஒர்க்கா எடுத்து பண்றவங்க ப்ரொஃபஷனலாவே இதே ஃபீல்ட்ல இருக்கிறவங்க வந்து அது பண்ணலாங்களா? வெட்டினரி டாக்டர் கூப்பிட்டு அவங்க யூஸ் பண்ணிக்க. ஏன்னா அவங்க மாசம் கிட்டத்தட்ட 100 குஞ்சு 200 குஞ்சு லாட்டா இருக்கும். அவங்களுக்கு கண்டிப்பா மெடிசன் தேவைப்படும் போது வருங்களாண்ணா. ஆனா இப்ப நம்ம புதுசா ஒரு கட்டுத்தர ஆரம்பிக்கிறீங்க, புது பெருவடையில எப்படி சேவலும் விடையும் பார்த்து வாங்குவாங்க? ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கோழி வாங்கணும். நார்மலா அது பெருவடையோ சிறுவடையோ அது பிரச்சனை கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் மெயின்டைன் பண்ணி அவங்க நான் எப்படி மார்க்கெட் பண்றாங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒண்ணு அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யாராச்சும் ஒருத்தர் ஒண்ணு இப்ப கடத்தர வச்சிருக்கீங்களா இருக்கணும், இல்ல அவங்க வந்து கொண்டு போய் வியாபாரம் பண்றவங்களா இருக்கணும். அந்த மாதிரி சர்க்கிள் இருந்தா, ஏன்னா வந்து புதுசா ஒருத்தவங்களை போய் பார்த்து அவங்கள நம்புறதை விட நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல யாராச்சும் ஒருத்தர் நம்பணும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அது கோழி வாங்கி அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். டைரக்டா பெருவிடைங்கிறதெல்லாம் சாத்தியம் கிடையாது. சின்ன கோழி வாங்கணும். அது வந்து
சின்ன சின்ன கோழிங்கிறது இல்ல, நார்மலா பெருவடைங்கிறது இப்ப நம்ம லைனேஜ் வயசு போயிட்டோம்னா 50,000 வரைக்கும் விற்கிறாங்க ஒரு பேருங்களா? ஒரு பேரு சேவலும் விடையும் வந்துட்டா 50,000. ஒன்னும் விடை 1,00,000 ரூபா வரைக்கும் இருக்கு. ஓகே ஓகேங்க. இப்ப ஈரோட்லயே பாத்தீங்கன்னா 2-3 பேர் பெரிய ஆளு இருக்கிறாங்க. ஓகே ஓகே. அவங்க கிட்ட எல்லாம் நம்ம டைரக்டா போய் வாங்கினா அமௌண்ட் தான். அவங்க கிட்ட விற்கிறது நம்மளுக்கு ஆவாசி கூட கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க லைனேஜ், அவங்க பொருள் தரமா இருக்கும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் நேம் வாங்கணும். அந்த நேம் வாங்கினா மட்டும்தான் நம்ம இதுல ரன் பண்ண முடியும். கோழியில வந்து ரன் பண்ணணும். ஓகேங்க. அதுக்கு முன்னாடி நம்பிக்கை இருக்குன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட வாங்கி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம வந்து ஹை ரேஞ்சில் வைக்க கூடாது. நம்மகிட்ட ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு போறோம், அவருக்கு யாராவது பிரயோஜனமா இருக்கணும். ப்ரீடிங் பர்பஸ் யூஸ் பண்றது இல்ல வியாபாரத்துக்கு யூஸ் பண்றதா இருக்கட்டும். பர்ஃபார்மன்ஸ் ஹையா இருந்துச்சுன்னா ரேட் ஹை ஆகும். பர்ஃபார்மன்ஸ் லோ ஆச்சுன்னா நேமும் குறைஞ்சிடும், ரேட்டும் குறைஞ்சிடும். நம்ம கோழி வளர்த்துறது வந்து ரேட் கம்மியாயிருங்களா? ரேட் கம்மியாகிறதா நம்ம கொடுக்குற பொருள் தரமா இருந்தா ரேட் அதிகமாகும். பீடிங்க்கு இப்ப ஒருத்தர் பார்த்து கோழி வாங்குறாங்கன்னா அது என்னென்ன பாப்பாங்கண்ணா? காலு இந்த ப்ரீடிங் பாக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உடம்பு தடம் இருக்கணும் கோழி. ஓகேங்க. கெட்டிய உடம்பு நல்ல கெட்டியில இருக்கிற கோழி தான் ஃபர்ஸ்ட் உடம்பு ஸ்ட்ரக்சர்ல அது. ஓகேங்க. நெஞ்சு வந்து ஒரு கோழிக்கு ஒரு வித்தியாசம் வரும். இந்த பாடி பில்டருக்கு எப்படி ஒல்லியா சைஸ்ல இருந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலுமே அது வந்து ரேட் கம்மி தான். ரேட் கம்மி. மினிமம் ஆவரேஜா வந்து 4 கிலோ சைஸ் இருக்கணும். 3.5 to 4 கிலோ. 3.5 to 4 கிலோ இருக்கணும். நல்ல கெட்டி இருக்கணும். ஒரு நேர கோழியா போடணும். ஒரு நேர கோழி. இந்த கலப்பு நேரமா போட மாட்டாங்க. வல்லூர்னா வல்லூராவே, நூடா வல்லூராவே போடுவாங்க. அப்படி இல்லைன்னா காகவல்லூர்ல சுத்த காகவல்லூர் நல்லா அந்த பொங்கு மட்டுமே அடிச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. வெரைட்டி நிறைய இருக்கு. பூதியிலயும் செம்ப பூதி இருக்கு. அதுல நிறைய கலர்ஸ் இருக்கு. இதுவுமே இப்ப சாம்பூதி. இதெல்லாம் ஒரு நேர கோழி. ஒரு நேரத்துல போட்டாங்கன்னா அப்படி அதே நேரத்துல சிக்ஸ் வந்து கலர் உடையாம வரும். ஒண்ணு டை பிளாக் இல்ல கீரி. அதை விட்டா மயிலு. மோஸ்ட்லி வந்து கருப்பு அதிகமா விரும்புவாங்க. செங்கருப்பு அதுலயே கப் அடிச்ச மாதிரி நல்ல கருப்பு வர்றது நல்லா விரும்புவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கலரை பார்த்தால கீரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா கலருக்கே கொஞ்சம் ரேட் அதிகமா போகும் வச்சுங்களேன். கலர் அதை பாக்குறதுக்கு நமக்கு அதோட ஸ்ட்ரக்சரும் கலரும் பிடிக்கணும். டைப் கோழி பொறுத்த வரைக்கும் அந்த பொட்டைக்கு போடுற கோழி வந்து டைப் எல்லாமே இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. எல்லாமே அது ஒரு 10 பீஸ் இருக்குன்னா 10 கோழி இருக்குன்னா 10 கோழியில இது எல்லாமே இறக்குறதா பார்த்து தேடுவாங்க. உடம்பும் இருக்கணும், டைப்பும் இருக்கணும். காலு நேரம் முதலாவது இந்த பச்சைக்காலு, மஞ்சக்காலு, சாரவள்ள காலு இந்த மாதிரி 3 வகை இருக்குன்னா அதுல ஏதாச்சும் ஒண்ணு பிடிச்சி அதுல தெளிவா அந்த பொட்டைக்கு ஏற்ற மாதிரி சூட் பண்ணி இந்த பொட்டைக்கு போட்டா இந்த கலர் வருமா. பொட்டை வந்து மோஸ்ட்லி எல்லாருமே பிளாக் தான் யூஸ் பண்ணுவாங்க. எதனாலங்கன்னா ஏன்னா பொட்டை வந்து பிளாக்கா இருந்துச்சுன்னா எந்த கலர் சேவல் போடுறோமோ அந்த கலர்ல வந்து கண்டிப்பா வரும். அதே இப்ப வந்து பூதி பொட்டையா இருக்குன்னு வைங்க, அதுல வந்து நீங்க செங்கருப்பு சேவல் போட்டாலும் அதுல அப்ப நாட்டு பூதி குஞ்சு வரும். அதே கருப்பு குஞ்சுனா நீங்க எந்த சேவலை போட்டீங்கன்னாலும் அந்த கலர் வந்து கட்டாயம் ஒரு குஞ்சு 2 குஞ்சு வந்துரும். அதுலயும் வந்து இப்ப ரீசெண்டா இன்னொரு டாக் போயிட்டு இருக்கிறது என்னன்னா, கன்னி பொட்டைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல எந்த சேவல் போடுறோமோ அந்த சேவலோட குஞ்சு அந்த சேவல் ஜாடையில ஒரு குஞ்சு இல்ல 2 குஞ்சு கடைக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த கலர் அதே வந்து மோஸ்ட்லி நம்ம வெள்ளை போட்டோம்னா அதை வந்து கடைசி வரைக்கும் பார்க்கலாம். அந்த வெள்ளை குஞ்சு எப்படி ஒரு குஞ்சு வரும். அது வந்து நான் இன்னும் வந்து பார்த்தது இல்லைன்னா எப்படி சொல்றதுங்க, அந்த அளவுக்கு இன்னும் கொண்டு வந்ததில்ல. எப்படி நம்ம வந்து அடுத்த பேஜுக்கு அதே சேவல் போடுறோம். ஒண்ணு மோஸ்ட்லி செங்கருப்பு, மயிலு, பூதி இது 3மே போடுறோம். இது 3மே வர்றதுனால அது எப்படி நம்ம அந்த போன டைம் போட்ட குஞ்சு வரும், இந்த டைம் போறது வரும். இல்லைன்னா தாய் அந்த கலர்ல இருக்கும். அதை கரெக்டா ஃபாலோ பண்ண முடியும்னாலும் தெரியல. ஆனா சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல எந்த சேவை போடுறோமோ அதே குஞ்சு வந்து கடைசி பேஜ் வரைக்கும் இறங்கும் அப்படிங்கறது சொல்றாங்க. ஆனா இப்ப நம்ம எக்கு எத்தனை நாள் வரைக்கும் நம்ம பாதுகாப்பு பண்ணி இருப்பாங்க? எக்கு கரு உருவாறது எத்தனை நாள்? 21 நாள். 20வது நாள்ல இருந்தே பறிக்க ஆரம்பிச்சுக்கோம். 20வது நாள்ல இருந்து எதனால பறிக்க ஆரம்பிக்குதுன்னா, இப்போ கடைசி ஒரு நாள் 2 நாள் வந்து கோழி அடப்படுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதுலயே படுத்துட்டு இருக்கும். அப்படி படுத்துட்டு இருக்கும்போதுனா லைட்டா அதுல வந்து கரு ஃபார்ம் ஆயிரும். அந்த 2 முட்டை மட்டும் பாத்தீங்கன்னா அந்த 24 நாள் பறிச்சு 20 நாள்ல பறிச்சாங்க. 20 நாள்ல பறிக்கும். மீதி நம்ம ஃப்ரிட்ஜ்லயோ இல்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடத்துல இருந்து எடுத்து வைக்கிறது வந்து கரெக்டா 21வது நாள். 21வது நாள் வரைக்கும் நம்ம பாக்கலாம். 21 நாள் வரைக்கும் பாக்கலாம். அதே மீறி இன்னும் கொஞ்சம் இல்ல எனக்கு இதுல அது லைட் வச்சு செக் பண்ணலாம். எக் வந்து லைட் வச்சு எப்படி செக் பண்ணுவோம்னா, லைட் வந்து நார்மலா இது போன் லைட் இந்த மாதிரி ஏதாச்சும் ஆன் பண்ணிட்டு அந்த கரெக்டா எக் தூக்கி வச்சோம்னா அதுல வந்து அசைவு இருக்கும்.
ஓகே. முட்டையில அசைவு இருக்கும். அது அந்த 7 days 14 days அந்த மாதிரி வைக்கிறது பாத்தீங்கன்னா நரம்போடி இருக்கும், சிவப்பு கலர் நரம்போடி இருக்கும் முட்டையில. ஓகே. அதெல்லாம் வந்து உயிர் இருக்குன்னு அர்த்தம். சரி. அது வந்து பிளைனா இருந்துச்சுன்னா எடுத்து வச்சிருவீங்க. அது எடுத்து வச்சிருவோம். அது வந்து எல்லாம் வைக்கிற முட்டை பூராமே பறிக்கிற கோழியும் இருக்கு. ஓகேங்க. 2 குஞ்சு 1 குஞ்சு பறிக்கிறதும் இருக்கு. ஓகேங்க. ஏன்னா வைக்கிறது எல்லாத்துலயுமே சேவ குஞ்சு வந்தாலுமே அதை விட இது அந்த 2 குஞ்சு பறிக்கிறதுக்கு வந்து நமக்கு மதிப்பு கூடன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து கொஞ்சம் பொட்டையும் இதா இருக்கும். அதுல 1 குஞ்சு வந்தாலுமே அது நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதுக்கோசரம் நம்ம வந்து அதை இதுவும் பண்ண முடியாது, அவாய்டும் பண்ண முடியாது. ஆமா. இப்ப வந்து குஞ்சு பறிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுல இருந்து பட்டா வர வரைக்கும் என்னென்ன வேக்சின் என்னென்ன இது பண்ணுவீங்க, பாதுகாப்பு பண்ணுவீங்க? நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 11 நாள்ல F1. ஓகேங்க. குறிஞ்சி பறிச்ச உடனே F1. அடுத்து ஒரு மாசத்துல லசோட்டா கொடுப்போம். 2 மாசம் குஞ்சுக்கு வந்து RDVK போட்டு இதுல டிவார்மிங் பண்ணிடுவோம். சரி, ஓகேங்க. மினிமம் டிவார்மிங் பண்ற ஸ்டேஜ் வரணும்னா அந்த குஞ்சு ஒரு காக்கலா சைஸுக்கு மேலேயாச்சும் இருக்கணும். சரிங்க. கரெக்டா கோழி பிரிச்சு விடுற டைம்ல அந்த டைம்ல வேக்சின் பண்றது RDVK போட்டு 0.5 நினைக்கிறேன், 0.5 RDVK போட்டு அதோட விட்டோம்னா அதுக்கு அடுத்து 3 மாசத்துக்கு ஒன்ஸ் வந்து திரும்ப வேக்சின் பண்ணுங்க. இல்லைன்னா எத்தனை மாசத்துல குஞ்சு பிரிக்கும் தாய் கோழி? 2 மாசத்துல பிரிச்சிடும். 2 மாசத்துல பிரிக்கிறது இருக்கு, 3 மாசத்துலயும் பிரிக்கிறது இருக்கு, 1.5 மாசத்துலயும் பிரிக்கிறது இருக்குது. ஓகே. அது வந்து கோழி பொறுத்து மாறும். ஆனா ப்ராப்பரா பிரிச்சு விடுற வயசுனா 2 மாசம். 2 மாசங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பட்டாவா என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணுவீங்க? பட்டாவானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த கெல்டு கிட்ட போடாம கொஞ்சம் அதே வயசு ஏஜ்ல வந்து வெவ்வேறு இடத்துல இருந்து பிடிச்சிருக்கும் பாத்தீங்களா? அதை பார்த்தாதான் கொஞ்சம் கோழி அதோட ஜோடியவே பார்த்தாலுமே அதுக்கு பயமா தான் இருக்கும். இல்ல அதை விட வயசு அதிகமா இருக்கிற குஞ்சுல பார்த்தாலுமே அதுக்கு பயமா தான் இருக்கும். சேவலே இப்ப கெல்டு சேவல்லாம் பாத்தீங்கன்னா பட்டா ஈஸியா மிரட்டிக்கும். ஓகே. ரக்கை அடிச்சாவே மிரண்டுக்கும் பட்டா. அதனால கெல்டு சேவல்ல இருந்து கொஞ்சம் தூரமா தான் வைக்கணும் பட்டாவை பொறுத்த வரைக்கும். பட்டாவை மெயின்டைன் பண்றது ஒன்னும் பெருசாலாம் இல்லைங்க. கொண்டாந்து வைக்கிறோம், தீவனம் வச்சோம்னா கறி பிடிச்சிக்கும் நெஞ்சில. கறி பிடிக்கிற வரைக்கும் நீட்டா இது பண்ணணும். அந்த டைம்லயே ரொம்ப ஒடுங்கின குஞ்சுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இது டிவார்மிங் பண்ணிடணும். ஓகே.